ஹாப்பி டே, வெல்கம் டு ஸ்டாக் இன்சைட்ஸ். நம்ம சேனலில் டெய்லி ஸ்டாக் நியூஸோட அப்டேட்ஸ் தான் கொடுத்துட்டு வரோம். இன்றைக்கி ஒரு டிஃப்ரெண்ட்டான டைட்டில் தான் பார்க்க போகிறோம். இது எதுலேருந்து எடுத்திருக்கேன்னா மணி கண்ட்ரோல்லேருந்து எடுத்திருக்கேன். நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணிவிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். ஸோ டேக்ஸ் சேவிங் டிப்ஸ் அதை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அண்டர் ஏடிசி டிடக்ஷனில் என்னென்ன கவர் ஆகும்னு பார்க்க போகிறோம். ஸோ அப் டு 1.5 lakh ஆனுவலி நீங்கள் டேக்ஸ் டிடக்ஷன் பண்ணிக்கலாம். இது அண்டர் ஓல்டு ரெஜிம்க்கு மட்டும்தான். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் இன் ஈக்விட்டி லிங்க்டு சேவிங்ஸ் ஸ்கீம். ஸோ இது அண்டர் ஏடிசியில் கவர் ஆகும். ஃபார் லாங் டேர்ம் தான். இதுக்கான லாக்கிங் பீரியட் பார்த்தீங்கன்னா 3 years. மார்க்கெட்டோட பெர்ஃபார்மன்ஸை பொறுத்து உங்களுக்கு ஹை ரிட்டர்ன்ஸ் கிடைக்கலாம். செகண்ட் ஒன் எம்ப்ளாயீஸ் ப்ராவிடென்ட் ஃபண்ட். அஃப்கோர்ஸ் இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. இது ஏடிசியில் கவர் ஆகும். சேஃப் ஒரு லாங் டேர்ம் சேவிங் ஆப்ஷன், ஒரு ரிட்டைர்மெண்ட்க்கு ஒரு நல்ல ஃபண்டும் கூட. டேக்ஸ் ஃப்ரீ வித்ட்ராவல் பண்ணிக்கலாம் ஆஃப்டர் ரிட்டைர்மெண்ட். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் 5 years அந்த கம்பெனியில் எங்கே வேலை பார்க்குறீங்களோ 5 years கண்டினியூஸ் சர்வீஸ் பண்ணியிருந்தால் மட்டுமே இது சாத்தியம். தேர்ட் ஒன் பார்த்திங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் இன் பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட், அதாவது பிபிஎஃப் சொல்லுவாங்க. இது ஏடிசியில் கவர் ஆகும். இது ஒரு மோஸ்ட் செக்யூர் டேக்ஸ் சேவிங் ஆப்ஷன்ஸ் கூட சொல்லலாம். இன்னைய லெவலில் 7.1% per annum இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுத்துட்ருக்காங்க. இதுக்கான லாக்கிங் பீரியட் பார்த்திங்கன்னா 15 years. ஸோ இன்ட்ரெஸ்ட் இதில் கிடைக்கிற இன்ட்ரெஸ்ட்டுக்கு எந்த டேக்ஸும் கிடையாது, அதாவது டேக்ஸ் ஃப்ரீ. ஃபோர்த் ஒன் நேஷ்னல் சேவிங்ஸ் சர்டிஃபிகேட். ஸோ இன்னைய லெவலில் இதுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் 7.7% per annum. இது ஏடிசியில் கவர் ஆகும். 5 year மெச்சூரிட்டி பீரியட் உண்டு. இதுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட் பார்த்திங்கன்னா ஃபிக்ஸ்டு தான். இது ஒரு ஸ்டேபிள் ரிட்டர்ன் உங்களுக்கு கொடுக்கும். யாரெல்லாம் சேஃபாக ஸ்டேபிளாக லோ ரிஸ்க்கு எடுக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு இந்த நேஷ்னல் சர்டிஃபிகேட் ஸ்கீம் ரொம்ப பொருந்தும். சேவிங் சர்டிஃபிகேட் ஸ்கீம் ரொம்ப பொருந்தும். இது இந்தியாவில் எல்லா போஸ்ட் ஆஃபீஸ்லேயும் அவைலபிளாக இருக்குது. பட் ஆனால் இதோட இன்ட்ரெஸ்ட்டுக்கு டாக்ஸபிள் உண்டு. பட் நீங்கள் அந்த இன்ட்ரெஸ்ட் எதுலையாவது ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்கன்னு சொல்லி காமிச்சிங்கன்னா அதுக்கு நீங்கள் ஏடிசியில் டிடக்ஷன் பண்ணிக்கலாம். ஃபிஃப்த் ஒன் லைஃப் இன்சூரன்ஸ் ப்ரீமியம். இது ரொம்ப முக்கியங்க. எல்லாருமே கண்டிப்பாக போடுங்க. ஃபினான்ஷியல் செக்யூரிட்டியும் நமக்கு கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் ஏடிசியில் டேக்ஸ் டிடக்ஷனுக்கும் நமக்கு உண்டு. ஸோ ஃபைனல் பே அவுட்டில் சில பாலிசிக்கு மட்டும் டேக்ஸ் ஃப்ரீ உண்டு, சில இதுக்கு கிடையாது. நீங்கள் இது லைஃப் இன்சூரன்ஸ் அட்வைசர்கிட்ட என்னன்னு கேட்டு கன்சல்ட் பண்ணிக்கோங்க. சிக்ஸ்த்து ஒன் ரொம்ப முக்கியமானது. யாரெல்லாம் ஹோம் லோன் எடுத்திருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஹோம் லோன் பிரின்சிபல் ரீபேமெண்ட். இஎம்ஐ நம்ம கட்டுவோம். ஹோம் லோன் எடுத்தால் இஎம்ஐயில் 2 போர்ஷன் உண்டு. பிரின்சிபல் ஒன்று, இன்ட்ரெஸ்ட் உண்டு. சரி, நீங்கள் பிரின்சிபலை ஏடிசி டிடக்ஷனில் காமிச்சு நீங்கள் இன்கம் டேக்ஸில் காமிக்கலாம். ஸோ இன்னொன்று டியூவல் பெனிஃபிட் என்னென்னா பிரின்சிபலுக்கு ஏடிசி, அதேமாரி இன்ட்ரெஸ்ட்டுக்கு செக்ஷன் 24ன்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்ட்ரெஸ்ட் ரேட் அப் டு 2 lakh per annum யாரெல்லாம் கட்டுறாங்களோ, இன்ட்ரெஸ்ட் ரேட் அப் டு 2 lakh per annum யாரெல்லாம் கட்டுறாங்களோ அவங்க இந்த செக்ஷன் 24 காமிச்சு நீங்கள் இன்கம் டேக்ஸில் காமிக்கலாம் இதை ரிடக்ஷன் பண்ணுறதுக்கு. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒரு ஹோம் தான் வச்சுருக்கீங்க. அந்த ஒரே ஒரு ஹோம் லோன் ப்ராப்பர்ட்டி, அந்த ஹோம் லோன் உங்கள் ப்ராப்பர்ட்டியில் தான் இருக்குது. ஒரே ஒரு ப்ராப்பர்ட்டின்ற பட்சத்தில் நீங்கள் தான் முதல்ல அதை வாங்கியிருக்கீங்க. உங்கள் குடும்பத்தில் நீங்கள் மட்டும்தான் அதை வாங்கியிருக்கீங்கன்ற பட்சத்தில் அண்டர் செக்ஷன் 80EE, அதாவது 80E இல்லை. அது மட்டும் இல்லாமல் அதில் இன்ட்ரெஸ்ட் எபோவ் 2 lakh இன்ட்ரெஸ்ட்டுக்கு மட்டும்தான், நான் பிரின்சிபலுக்கு சொல்லலை. இன்ட்ரெஸ்ட்க்கு எபோவ் 2 lakh நீங்கள் அதுக்கு பே பண்ணுறீங்க. உங்களோட ப்ராப்பர்ட்டி உங்களோட உரிமையில் இருக்க ஃபஸ்ட்டு ஒன் அதுக்கு நீங்கள் 80EEயில் காமிச்சு பெர் annum 50,000 வரைக்கும் இன்கம் டேக்ஸில் காமிக்கலாம் ரிடக்ஷனுக்காக. ஸோ இந்த கீ பாயிண்ட்ஸை நீங்கள் நோட் பண்ணிவிட்டு நீங்கள் கன்சல்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் 7th ஒன் பார்த்தீங்கன்னா சுகன்யா சம்ருதி யோஜனா. 8.2% இன்ட்ரெஸ்ட் ரேட் தராங்க அப் டு டுடேட் வரைக்கும். ஸோ அதாவது இன்றைக்கி வரைக்கும் இது ஏடிசியில் நீங்கள் காமிக்கலாம். யாரெல்லாம் பெண் குழந்தைகள் வச்சுருக்காங்களோ அவங்களோட ஃப்யூச்சருக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் கூட. அப் டு லாக்கிங் பீரியட் பார்த்திங்கன்னா அப் டு 21 years. ஸோ ஆஃப்டர் அவங்க 18க்கு அப்புறம் நீங்கள் படிக்கிறதுக்கு இல்லை ஃபாரின் போகிறதுக்கு படிக்கிறதுக்காக எஜுகேஷ்னல் பர்பஸ்க்கு மேரேஜ்க்கு நீங்கள் பார்ஷியல் பேமெண்ட் எடுத்துக்கலாம். ஆனால் இதுக்கான லாக்கிங் பீரியட் 21 years. இது ஒரு காம்பவுண்டட் ஒன். ஸோ இதுமாரி தொடர்ந்து யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் வேணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இது தவிர வேறு என்னென்ன ஏடிசியில் கவர் ஆகும், வேறு ஏதாவது டேக்ஸ் டிப்ஸ் இருந்ததுன்னா இன்கம் டேக்ஸ் டிப்ஸ் நீங்கள் கமெண்ட் செஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இன்றைய காலகட்டத்துக்கு 3 இதுவும் ரொம்ப முக்கியங்க. லைஃப் இன்சூரன்ஸ் ஒன்று, மெடிக்கல் இன்சூரன்ஸ் ஒன்று,
எமர்ஜென்சி ஒன்று. ஸோ இதெல்லாம் உங்களுடைய சேலரி இன்கம்மை பொறுத்து ஒரு போர்ஷன் பிரிச்சுட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.